أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய கிருபையால் நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுக்கு பிடித்த அமல் எது, அல்லாஹ் நேசிக்கிற பண்பு எது அப்படிங்கிறத பற்றியும், அல்லாஹ் நேசிக்காத அல்லாஹுடைய வெறுப்பை நமக்கு சம்பாதித்து கொடுக்குற பண்பு எது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ் நேசிக்காத ஒரு பண்பை பற்றி, அல்லாஹ் விரும்பாத ஒரு பண்பை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா பக்கராவுடைய 276வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அசீம். நிராகரித்து கொண்டிருக்கும் பாவிகளை அல்லாஹ் நேசிப்பதில்லைன்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அப்போது அல்லாஹ் நேசிக்காத மனிதர்கள் யார் அப்படின்னா, நிராகரித்து கொண்டிருக்கும் பாவிகளை அல்லாஹ் நேசிக்கிறது இல்லையா. நிராகரித்து கொண்டிருக்கும் பாவிகள் அப்படின்னோடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது காஃபிர்களை குறிக்குது, மொத்தமாக அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொள்ளாத மனிதர்களை குறிக்குது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த வசனத்துடைய முதல் பகுதியை பார்த்தா அல்லாஹ் அதில் எதை சொல்லியிருப்பான் அப்படின்னா, வட்டியில் எந்த பரக்கத்தும் இல்லை, அல்லாஹ் வட்டியை அழிச்சிடுறான், தர்மங்களில் பரக்கத்திற்கு அல்லாஹ் தர்மங்களை பெருக செய்கிறான், யார் தன்னுடைய கட்டளைகளை நிராகரித்து கொண்டிருக்கும் பாவிகளாக இருக்காங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு இறை நிராகரிப்பாளரை குறிக்கிறதில்ல, அவரையும் இது குறித்தாலும் அதோடு சேர்த்து இது எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வசனம் நமக்கு சொல்லுது அப்படின்னா, முஹ்மீனாக இருந்து கொண்டு அல்லாஹுவை நம்புவதாக கூறிக்கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹுடைய கட்டளைகளை நிராகரித்து அவர் பாவியாக இருக்காரு அப்படின்னா அந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறதில்லைன்னு சொல்கிறான். இப்போது பாவம்னா என்ன? அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டிருக்க, அந்த கட்டளைக்கு மாறு செஞ்சால் அதை மீறி நடந்தால் பாவம். அல்லாஹ் ஒரு கட்டளைனா அல்லாஹ் புறம் பேசாதீங்கன்னு சொல்கிறது ஒரு கட்டளை, வட்டி வாங்காதீங்கன்னு சொல்கிறது ஒரு கட்டளை, பொய் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கட்டளை. இப்படி அல்லாஹுடைய கட்டளைகளை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் பாவமாக கருதப்படுது. அதே போல் அல்லாஹ் பெரும் தண்டனைகளை கொண்டு எச்சரித்த விஷயங்களை நம்ம செஞ்சால் அதுவும் பாவம். உதாரணத்துக்கு, பெரும் பாவங்கள் எல்லாம் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அறிவிச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாவங்கள் எல்லாம் பொய் பேசுறது, கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, இது போன்ற பாவங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் செய்கிறாரு, இந்த செயல்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் செய்கிறாரு, அல்லாஹ் கடுமையான தண்டனைன்னு எச்சரித்த செயல்களை செய்கிறதும் பாவம். அதே போல் சக மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயத்தை செய்கிறதும் பாவம். இதால் இன்னொருத்தர் பாதிக்கப்படுறாரு, இதால் இன்னொருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அதுவும் அல்லாஹுடைய பார்வையில் பாவமாக கருதப்படுது. அப்போது அல்லாஹுடைய கட்டளையை மாறு செய்கிறது, அல்லாஹ் தண்டனை இருக்குன்னு சொல்கிற விஷயங்களை செய்கிறது, சக மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கிறது, இது எல்லாத்தையும் யார் செய்கிறாரோ அப்படிப்பட்ட பாவிகளை அல்லாஹ் நேசிக்கிறதில்லைன்றத இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துறான். பாருங்களேன், ஒரு முஹ்மின் எப்படி இருப்பாருன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறாங்க, எப்பெல்லாம் அவர் ஒரு நன்மை செய்கிறாரோ அந்த நன்மையால் அவர் ரொம்ப திருப்தியாக உணர்வாராம், எப்பெல்லாம் ஒரு தீமை செய்கிறாரோ அந்த தீமையால் அவர் ரொம்ப கவலைக்கு உள்ளாகுவாராம். இதுதான் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய நிலைன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் நேசிக்காத இந்த பாவிகள் என்ன தெரியுமா செய்வாங்க? தான் செஞ்ச தப்பை நினச்சி வருந்தாமல் நிராகரிச்சுட்டு அதில் உறுதியாகவும் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டோமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். ஹசனுல் பஸ்ரி சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு வணக்கசாலி செய்யும் செயல்களிலேயே சிறந்தது என்ன தெரியுமா?
ஒரு பாவத்தை விட்டு விலகுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி நம்ம அல்லாஹ் நேசிக்காத இந்த பாவங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கமா? இல்லை இமாம் ஹசனுல் பஸ்ரி சொன்னது போல் நான் ஒரு சிறந்த வணக்கசாலி, அதனால் நான் பாவத்தை விட்டு விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கமா? நம்ம எப்படி இருக்கோம்? சின்ன சின்ன பாவங்களாக இஸ்லாம் சொன்ன விஷயங்களையும் நம்ம ஒரு நாளையில் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பெரிய பெரிய பாவங்களாக அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த சில பாவங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு செயலாக மாற்றி வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளால் ஏன் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பாவத்தை விட்டு விலக முடியலை? இதெல்லாம் படிக்கும்போது, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தோணுது, அல்லாஹ் பாவிகளை நேசிக்கிறதில்ல, வெறுக்கிறான். ஒரு வணக்கசாலி அவர் பாவத்தை விட்டு விலகி இருப்பார். ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் பாவம் செஞ்சால் மனம் வருந்துவார், மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி போக மாட்டார். ஆனால் என்னால் இது எல்லாமே செய்ய முடியுதே, என்னால் பாவத்தை விட்டு விலக முடியலையே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு இஸ்லாம் சொல்லுது, அடுத்த முறை இறைவன் நேசிக்காத இந்த பாவத்தை நீ செய்யணும்னு நினைக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிந்திச்சு பாரு. முதல்ல அது ஒரு பாவம்னு உணரு. அது அல்லாவுக்கு பிடிக்காததை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத உன் மனசில் ஆணித்தரமாக பதி. ரெண்டாவது, அதை செய்யும்போது வெட்கப்படுன்னு இஸ்லாம் சொல்லுது. எதுக்காக வெட்கப்படணும்? பொதுவாக நம்ம ஒரு பாவம் செய்யும்போது வெட்கப்படுவோம். எப்போ வெட்கப்படுவோன்னா, சக மனிதர்கள் அதை பார்த்துட்டா வெட்கப்படுவோம். யாரும் அதை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக வெட்கப்பட்டு மறைஞ்சிருந்து செய்வோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, சக மனிதர்கள் மீது வெட்கப்படுவது உன்னுடைய பாவத்தை உன்னை விட்டு தூரமாக்காது. நீ அடுத்த முறை ஒரு தவறை செய்யும்போது இதனுடைய இறைவன் பார்த்துட்ருக்கானேன்னு நினச்சி வெட்கப்படு. என்னை சக மனிதர்கள் மோசமாக பார்க்குறத விட ரப்ப என்னை மோசமாக பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி வெட்கப்படு. அப்படி அந்த உணர்வு நமக்கு வரும்போது நம்ம பாவத்தை விட்டு விலகக்கூடியவங்களாக இருப்போம். அதே போல் மூணாவதாக இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, நீ ஒரு பாவம் செய்யணும்னு தோணும்போது அல்லாஹ் உனக்கு கொடுத்த அருட்கொடைகளை நினச்சிப்பார். என்னுடைய ரப்ப எனக்கு இவ்வளோ ஆற்றல்கள் கொடுத்துருக்கானே, எனக்கு இவ்வளோ நெஹ்மத்துகளை கொடுத்துருக்கானே, இவ்வளோ நெஹ்மத்தையும் அல்லாஹ் கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு நான் அவனுடைய கட்டளைக்கு மாறாக ஒரு பாவத்தை செய்யலாமா அப்படிங்கிறத நீ சிந்திச்சு பாரு இஸ்லாம் சொல்லுது. அதே போல் அடுத்த முறை நீ பாவம் செய்ய நெருங்கும்போது இதை செய்வதால் இறைவனுடைய அன்பு என் மேலே வருமா? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை முதன்மைப்படுத்தி வாழணும்னா அல்லாஹுடைய நேசத்தை முதன்மைப்படுத்தி தான் வாழணும். அல்லாஹுடைய நேசம் இல்லாமல் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளாமல் எந்த மனிதனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது. அப்போது அடுத்த முறை ஒரு பாவத்தை நம்ம செய்ய நாடும்போது இது என்னுடைய இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தருமா அப்படிங்கிறத இஸ்லாம் சிந்திச்சு பார்க்க சொல்லுது. இறுதியாக பாவத்திலிருந்து வெளிவரதுக்கு இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லித்தருது? நீங்கள் பாவம் செய்ய நாடும்போது அதனுடைய விளைவுகளை யோசிச்சு பாருங்கள். ஒரு பாவம் நீங்கள் செய்கிறதால அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு பாவம் நீங்கள் செய்கிறதால அது உங்களுடைய உள்ளத்தை கருமையாக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த கருமை இறுதியாக உங்களுடைய உள்ளத்தை ஒரு துருப்பிடித்த இதயமாக மாற்றிரும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போது இந்த வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ளும் போது அல்லாஹ் விரும்பாத இந்த பாவத்தை விட்டு நம்மை நாமளே தூரப்படுத்திய மக்களாக மாற முடியும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி பாவத்தை விட்டு நான் தூரமாகிறேன். ஆனால் என் ரப்பு இது வரைக்கும் நான் செஞ்ச பாவங்களை மன்னிப்பானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மன்னிப்பான். அல்லாஹுடைய தன்மைகள்லேயே அல்லாஹ்வுக்கு அல் கஃபார்னு ஒரு பேர் இருக்குது, அல் அஃபோன்னு ஒரு பேர் இருக்குது. அல் கஃபார் அப்படின்னா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். எப்படி மன்னிக்கக்கூடியவன்னா, பாவத்தை மன்னிச்சிருப்பான், ஆனால் அது நம்மளுடைய ஏட்டில் எழுதப்பட்டிருக்கும். இந்த அடியார் இன்ன பாவம் செஞ்சால் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய அல் அஃபோன்னு ஒரு பேர் இருக்குது தெரியுமா? அந்த பேருக்கு என்ன ஒரு தன்மை, என்ன ஒரு சிறப்புனா, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். தடயமே தெரியாமல் பாவத்தை மன்னிக்கிற குணத்துக்கு அல் அஃபோன்னு பேர் இருக்குது. அப்போ நம்மளுடைய ரப்பு நம்மக்கிட்ட அல் அஃபுவாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். இனி ஒரு பாவத்தை புதுசாக செய்கிறதுக்கு வெட்கப்படுவோம். இதை ரப்பு பார்ப்பானே அப்படிங்கிறதுக்கு வெட்கப்படுவோம். உன்னை பார்ப்பதிலேயே மோசமான இடத்துல உன்னுடைய இறைவனை வச்சிடாதன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. உன்னை பார்க்கக்கூடிய நபர்கள்லேயே மோசமான இடத்துல அல்லாஹ்வை வச்சிடாத.
என்ன இந்த அடியான் இப்படி இருக்கானே அப்படின்னு உன்னை பற்றி மோசமான கருத்து கொள்கிற நிலையில் உன்னுடைய இறைவனை வச்சிடாதன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கக்கூடியவங்களாக இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு நம்பிக்கையாளர் எப்படி இருப்பார் அப்படின்னா, பாவத்தை செய்ய நெருங்கும் போது அவர் எப்படி பயப்படுவார் அப்படின்னா, அவர் ஒரு மலைக்கடியில் உட்காந்துருக்கார். எங்கே அந்த மலையில் உள்ள பகுதி ஏதாவது உருண்டு வந்து தம் மேலே விழுந்துருமோ அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு அவர் கவனமாக பயந்து பாதுகாப்பாக இருப்பாரோ, அதே போல் ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு பாவத்தை செய்யும்போது அவ்வளோ பயப்படுவாராம். எங்கே நான் தெரியாமல் செஞ்சிருவேனோ, இந்த பாவம் நான் என்னுடைய செயல்களில் பாவம் கலந்துருச்சோ அப்படிங்கிறத பற்றி அதிகம் அக்கறை உள்ளவராக இருப்பாராம். அதே நேரத்தில் ஒரு பாவி எப்படி இருப்பான், ஒரு தீயவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, பாவம் செய்கிறத அவன் எப்படி பார்ப்பான்னா, ஈஸியாக பறக்கக்கூடியது போல் பார்ப்பானா. மலையளவை அது பாரமாக பார்க்காம காற்றுல பறக்கக்கூடிய விஷயங்களின் போல் அது அப்படியே ஏதோ ஒன்று பறந்து வந்து தன்னுடைய மூக்கின் நுனியில் அமர்ந்தது போல் அவன் இந்த பாவத்தை செய்யும்போது அவ்வளோ இலகுவாக அதை உணர்வானான். ஏதாவது ஒரு தூசி காற்றுல அடிக்கப்பட்டு நம்ம மூக்கில் வந்து படுதுன்னா அதனால் நமக்கு ஏதாவது பாரம் தெரிய போதா, அதை இப்படி தொடச்சிட்டு நம்ம போயிடுவோம். அது மாதிரி தான் ஒரு தீயவன் எப்படி இருப்பானா, தன்னுடைய பாவத்தில் அவன் இலகுவாயிருவானா, ஈஸியாயிருவானா, அது அவனுக்கு கடினமாகவே தெரியாதான். அதே நேரம் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அவன் செய்யக்கூடிய பாவம் எங்கே இந்த மலை உருண்டு வந்து தம் மேலே விழுந்துருமோ அப்படின்னு அஞ்சுற அளவு பாவத்தை நெருங்க அஞ்சுவாராம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டில் எந்த இடத்துல நம்ம இருக்கோம்? ஒரு பாவத்தை நம்ம செய்யும்போது மலை உருண்டு விழுவது போல் பயப்படுறோமா, இல்லை தூசி நம்ம மூக்கில் பட்டுட்டு போகிறது போல் ஈஸியாக அதை நம்ம செஞ்சுட்டு போயிடுறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் பாவிகளை நேசிக்கிறதில்ல. அவனுடைய கட்டளைகளை நிராகரித்து பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறதில்ல அப்படிங்கிறத நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். பாவத்திலிருந்து நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம மட்டும் பாவத்திலிருந்து விலகினா போதுமா? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டாமா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இந்த பாவத்தை பற்றி எச்சரிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதை இலகுவாக செய்யக்கூடிய மனப்பான்மையிலிருந்து மாறக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை வானம் முட்டுமளவு இருந்தால் கூட மன்னிக்கிறான். இப்படிப்பட்ட கருணையாளன் முன்னாடி மீண்டும் மீண்டும் பாவத்தை பண்ணி போய் நிற்காம, யா அல்லாஹ் உனக்காக உன்னுடைய நேசத்தை பெறதுக்காக நான் இந்த பாவங்கள் எல்லாத்தையும் விட்டிருக்கேன் யா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையோடு நம்மளுடைய இறைவன் முன்னாடி போய் நிற்கக்கூடிய மனிதர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். இறுதியாக ஒரு பிரார்த்தனையோட இந்த நினைவூட்டலை நிறைவு செய்வோம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ் நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகின்றவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி சம்இ. யா அல்லாஹ் கேட்டலின் தீங்கை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஷர்ரி பஸரி பார்வையின் தீமைகளை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஷர்ரி லிசானி நாவுகளின் தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஷர்ரி கல்பி இதயத்தின் தீமைகளை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.